சிதம்பரம் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி போன முறை ரொம்ப டவுன் டு தி வயர் சுவாரஸ்யமா இருந்த தொகுதி. சிதம்பரத்துல என்ன நிலைமை அப்படிங்கறத பார்க்கறோம். அங்க நமக்கெல்லாம் தெரிந்த விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில களமிறங்குகிறார். பானை சின்னத்துல இரட்டையில திரு சந்திரகாசன் அவர்களும், தாமரை சின்னத்துல வேலூர் முன்னாள் மேயர் நினைக்கிறேன் காத்தியாயினி அவர்கள் களமிறங்குறாங்க. ஜான்சி ராணி மைக் சின்னத்துல நாம் தமிழர் கட்சிக்காக களமிறங்குகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள். விடுதலை சிறுத்தைகள் 41 முதல் 47% ஆதரவு பெறுது நமது கருத்து கணிப்புல. அதிமுக 30 முதல் 36%, பாரதிய ஜனதா கட்சி 15 முதல் 21%, நாம் தமிழர் கட்சி நமது கருத்து கணிப்புல 4 முதல் 7% ஆதரவு பெறுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேர்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். கடும் போட்டி. இதை பார்த்து இன்னைக்கு நைட் திருமாவளவன் நிம்மதியா தூங்குவார்ல. வாட் a fantastic lead. 11% லீட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினிங் ஸ்பெகுலேஷன்ஸ். அதிமுகல வேற வேட்பாளரும் பாஜக கூட்டணியில வேற கட்சியும் நின்றுந்தா இந்த கான்டெஸ்ட் இன்னும் க்ளோஸா வந்திருக்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூரை எப்படி பார்த்தோமோ ஒரு ஹெவி வெயிட்டுக்கு டஃப் கொடுக்கலையோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பாஜக கேண்டிடேட் முயற்சி எல்லாம் பண்றாங்க கண்டிப்பா, எஸ். ஆனா இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா ஒரு முக்கியமான எக்ஸிட்டும் நடக்குது பாஜக இந்த தொகுதி சார்ந்து. பெரியசாமி அவர்கள் அதிமுக மாறுறாரு. எஸ், அது தாண்டி நம்ம என்ன பாக்குறோம்னா அவுட் சைடர் டேக் ஒன்னு வருது. எப்படி தொகுதியோட எல்லாம் அண்ட் இன்னொன்னு தொகுதி மாவட்டங்கள் கடந்து இருக்கும்போது வேற மினிஸ்டர்ஸ் வராங்க. அந்தந்த மினிஸ்டர்ஸ் அந்தந்த தொகுதியில அவங்களுக்கு வாக்கு வங்கி சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. கூட்டணியில எல்லாருமே ஒரு குட்வில் டுவர்ட்ஸ் விசிகே கொடுத்து கொண்டு போய் ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்கிறோம். அதனால தொகுதி ஐ அம் நாட் இம்ப்ளைங் எனிதிங். இதுல ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? உண்மையிலேயே நம்ம எல்லாம் நியூட்ரலா பேசணும்னா எஸ், இது அப்படிதான் பார்க்கிறோம். ஃபியூச்சர் அலையன்சஸ்க்காக ஒரு விதை இல்ல அந்த மாதிரி அதுக்குங்கிறதுக்காக அப்படி இல்லாம சொல்லல. எஸ், இன்னொன்னு ஒருவேளை வேட்பாளர் எல்லாம் போட்டிருந்தா அவர் தோத்துப்பாருன்னு நம்ம சொல்லல. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். களத்துல நம்ம சந்திரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம பார்த்தோன்னே நம்ம போய் என்ன இதுக்கு முன்னாடி நின்ன அதிமுக போன 3 வாட்டி பாத்தீங்கன்னாலே வேட்பாளர் சந்திரா தான் அமைக்குது. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வேட்பாளர் இன்னும் கூட பலம் படைச்சிருக்கலாம். களப்பணி இது எல்லாமே இஸ் அவுட் தேர் விசிபிள். திருமாவளவன் பிரகாசமா வெற்றி பெறார் அப்படினா இந்த முறை எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சந்தேகம் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் அங்க வெற்றி பெறுகிறார். அதுதான் சிதம்பரத்துடைய சிதம்பரத்தை we are calling it. yes, right, we are calling the சிதம்பரம் பார்த்தாச்சு. இன்னும் முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்க போறோம். அங்கேயும் ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி நிலவரத்தை பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி